வாழ்க வளமுடன். நான் உங்கள் தோழி லலிதா. லாங் கேப், வீட்டில் சில எதிர்பாராத நிகழ்வுகள். வீடியோ போட முடியல, மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு டாபிக், பிரபஞ்சம் சொல்கிறத நாம் எப்படி புரிஞ்சிக்கணும். வாங்க பார்க்கலாம். எனக்கு பேபாலில் வேலை வேணும், ஆனால் நீ வேற ஒரு கம்பெனியில் காமிக்கிற. எனக்கு கீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் நீ வேற ஆளை காமிக்கிற. ஏன் பிரபஞ்சம் இப்படி பண்ணுது? அதுதான் பிரபஞ்சத்தோட வேலை. அதனோட இயல்பே அதான். நாம தான் அதை சரியா புரிஞ்சுக்கணும். சில பொண்ணுங்க சொல்வாங்க, என் காதலின் பலத்தை வைத்து அவன் குடிக்கிறதை நான் நிறுத்திடுவேன், இப்படி எல்லாம் சொல்றான் இல்லையா? இதுக்காகத்தான் பிரபஞ்சம் வெயிட்டிங்ல இருந்துச்சு. பிரபஞ்சம்னா என்ன? ஒரு நகை கடைக்கு போறோம், அங்க நகை எடுத்து காமிக்கிறவர் என்ன பண்றாருன்னா நகையெல்லாம் எடுத்து காமிப்பார் இல்லையா? அந்த மாதிரி தான் பிரபஞ்சமும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, லைஃப்பில் ஒரு விஷயத்தை அடைய என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது, என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம மைண்டை எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். விழிப்புணர்வு வளர்ந்து கொண்டே போகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் ஒன்று கேட்குறோம், நாம் கேட்குறத விட்டுட்டு அது வேற ஒன்று காட்டுது. எனக்கு இந்த ஐடி கம்பெனியில் வேலை வேணும், அதை பேபால்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. இது என் பல நாள் கனவுன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறேன். ஆனால் வேற ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வருது. அப்புறம் ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த பையன் அடிக்கடி பார்க்குறேன், பேசியிருக்கேன், ரொம்ப பிடிக்கும், எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியாட்டா, அதே மேனிஃபெஸ்டில் வேறொரு பையனை காமிக்குது. வீட்டில் வேற உனக்கு பையனை பார்க்குறோம், இந்த புரோக்கர் கொடுத்த ஃபோட்டோஸ்லாம் நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிறாங்க. நான் அந்த ஆஃபீஸ் பையனை கேட்டால் வேற ஒரு ஆஃபீஸ் பையன் ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் அந்த பையனை சொன்னா நீ வேற ஏதோ பையனுங்க ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிற. பிரபஞ்சமே ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னா அதான் பிரபஞ்சத்தோட வேலை. அதன் இயல்பே அதான். நாம தான் அதை சரியாக புரிஞ்சிக்கல. பிரபஞ்சம்னா ஒரு நகை கடையில் நகை எடுத்து காமிக்கிறவர் மாதிரி. ஒரு நகை கடைக்கு போகிறோம், 3 சவரன் நெக்லஸ் வேணும்னா அது மாங்காய் டிசைன் இருக்கணும், மாங்காய் மேலே பச்சை கல் இருக்கணும், இப்படி எல்லாம் நகைக்கு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறோம். கடைக்காரர் என்ன பண்ணுவார், நம்ம கேட்ட மாதிரி எல்லாம் ரேக்கில் இருக்கான்னு பார்ப்பார். இல்லைன்னா உள்ள ஸ்டாக் நிறைய இருக்கும் இல்லையா, அங்கே போய் தேடுவார். அவர் என்ன நோட் பண்ணியிருப்பார்? 3 சவரன் நெக்லஸ், மாங்காய் டிசைன், சகப்பு கல், இந்த மாதிரி இருக்கிற 7-8 டிசைன் கொண்டு வந்து காமிப்பார். ஐ கரெக்ட்? ஒன்றா ஓப்பன் பண்ணி காமிப்பார். இதை பாருமா, நீ கேட்ட மாதிரி 3 சவரன் மாங்காய் டிசைன், மாங்காய் மேலே சகப்பு கல், மாங்காய் டிசைன் இருக்கு, லக்ஷ்மி டிசைன் இருக்கு, சகப்பு கல் இருக்கு, பச்சை கல்லில் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க, இப்படி எல்லாம் கடைக்காரர் சொல்லுவார். லக்ஷ்மி டிசைன் கூட இருக்குன்னுவார். அப்புறம் காசு மாலையில் இருக்கு இல்லையா அம்பாள், அது மாதிரி கூட இருக்குன்னு சொல்லுவார். எது வேணுமோ எடுத்துக்கோங்க, இப்படி எல்லாம் கடைக்காரர் சொல்வார். நம்ம மைண்டுக்குள்ள என்ன இருக்கும்? நம்மளுக்கு வேணுன்றது 3 சவரன் நெக்லஸ்ஸு, மாங்காய் டிசைனு, மாங்காய் மேலே சிவப்பு கல், அவைலபிலிட்டி என்ன இருக்குது, எது மேட்ச் ஆகுது பாரு அப்படின்னு பார்த்துட்டே என்ன பண்ணுவோம், இதை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அதை பார்த்து 1 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் யோசிச்சு ஆசம் இதை எடுத்துக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் ஒன்று கேட்போம். இந்த ஆஃபீஸில் வேலை வேணும்னு கேட்டால் ஓகே, இவங்க பேபாலில் வேலைக்கு சேரணும்னு கேட்குறாரு அப்படின்னு நோட் பண்ணாது. அது என்ன நோட் பண்ணும்னா, இட் ஷுட் பி எ கிராண்ட் ஆஃபர், பெரிய ஐடி கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருக்கணும். இந்த மாதிரி கம்பெனி கேட்டால் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் பெர் ஆனம் இத்தனை லட்சம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் எடுத்துக்கும் பிரபஞ்சம். நாம் கேட்போம், எனக்கு பேபால் கம்பெனியில் வேலைக்கு சேரணும்னு. ஆனால் பிரபஞ்சம் காதில் அதெல்லாம் விழாது. ஒரு எம்என்சி கம்பெனி ஜாப்
வருஷத்துக்கு 12-15 லட்சம் சம்பளம், ஆஃப் சோர்ஸ் ஆன் சோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனி. இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு குடோனுக்குள்ளே போகும், சுத்தம். நாம கேட்ட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற கம்பெனியை அறிவிக்கும். காலையில் பேப்பரை திறந்தா ஒரு கம்பெனி இன்டர்வியூ அறிவிக்கும். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கும் அப்படின்வான். இப்படி பிரபஞ்சம் எப்படியோ உங்களுக்கு அந்த நியூஸை கொண்டு வரும். அதே மாதிரி தான் நாம் விரும்புகிற பையனை நம்ம கூட பேச வைக்காது. இவங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கிற பையன் வேணும் போல இருக்குது, நல்லா சிரித்து பேசுகிற பையன் வேணும் போல இருக்குது, ரொம்ப டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுற பையன் வேணும் போல இருக்குது, இந்த மாதிரி உயரம், இந்த மாதிரி கலர், இந்த மாதிரி அப்பியரன்ஸ் வேணும் போல. இப்படித்தான் பிரபஞ்சம் எடுத்து அது போய் தேடும். வேறொரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். ஏன்னா நாம் கேட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு இந்த பையன்கிட்டையும் இருக்குது. அதனால் அந்த பையன் நம்மக்கிட்ட ஈர்க்கப்படுறான். மேரேஜ் புரோக்கர் 4-5 ஃபோட்டோ கொடுக்குறாருன்னா அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. பிரச்சனை என்னன்னா, நகை எடுக்க போன போது ஓப்பன் மைண்டடாக இருந்துச்சு, எந்த மாற்றமும் பண்ணலை. ஆனால் தன் முன்னாடி 7-8 நெக்லஸ் போடும்போது அந்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. பேபால் போகணுங்கிறது இந்த பையன்தான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் பிரபஞ்சம் நம்ம முன்னாடி டிஸ்பிளே பண்ணுது. நகை கடைக்காரர் நெக்லஸ் கொண்டு வந்தார்ல, இது எதுவும் எனக்குன்னு பிடிக்கல அப்படின்னா வேற கொஞ்சம் மறுபடியும் எடுத்துகிட்டு வருவார். அந்த மாதிரி தான் பிரபஞ்சமும். நாம் ஐடி கம்பெனி பேரை சொல்லுவோம், ஆசைப்படுற பையன் பேரை சொல்லுவோம். ஆனால் பிரபஞ்சம் அதை எடுத்துக்காது. குணாதிசயங்கள், கேரக்டர்ஸ் அதை எடுத்து உனக்கு எது நல்லா சூட் ஆகும், மேட்ச் ஆகும், அதுக்கு தெரியும். அது ஹை இன்டெலிஜென்ஸ். அப்படி தான் அது கொண்டு வரும். நாமளாக எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கப்படாது. பேபால் போகணும்னு என் விருப்பப்படுற அப்படின்னா பேபால் போகணும்னு ஏன் விருப்பப்படுற? ஏன்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதான் ஆசைப்படுறேன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கேயும் இருக்குது. நீ விரும்புகிற பையன்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் புரோக்கர் கொண்டு வந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்டேயும் இருக்குது. எனக்கு நான் கேட்குற கம்பெனிலேயே கொடுத்துருக்கலாமே, நான் கேட்குற பையனையே கொடுத்துருக்கலாமே அப்படின்னா திஸ் இஸ் கால்டு இன்டெலிஜென்ஸ், ஹையர் இன்டெலிஜென்ஸ். நம்மளோடது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். உனக்கு பிடிச்ச அந்த பையனோட 2-3 விஷயங்கள் உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பையன் நல்லவன் இல்லை, இந்த மாதிரி குணம், இந்த மாதிரி கேரக்டர்னு நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கு. பட் ஆக்சுவலாக அந்த பையன் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, ஃப்ராடு. நீ அவனை கல்யாணம் பண்ணின முடிஞ்ச. அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு நினச்சியோ ஆக்சுவலாக இல்லை, அவ்வளவும் நடிப்பு. பார்க்க ஹேண்ட்ஸம்மாக இருக்கான், நல்லவன் மாதிரி இருக்கான், பெண்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிறான், இப்படி நடந்துக்கிறான். ஓகே, அவனை பற்றி உனக்கு தெரியாது, நெருங்கி பழகினா தெரியும், முடிஞ்சிடும் வாழ்க்கை. உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஆனால் நீ நினச்சதை வேணும்னு, நீ நினச்சதே வேணும்னு அடம் பிடிச்சா அவனை நெருங்க முடியாதபடி தடையாக வரும். அதெல்லாம் தாண்டி அடம் பிடிச்சா ஃபோர்ஸாக அஃபர்மேஷன் பண்ணி ஃபோர்ஸாக விஷுவலைஸ் பண்ணால் அவனோட ஒரிஜினல் கேரக்டரில் ஒன்றை ரிவீல் பண்ணும். என் அன்புனாலேயும் காதல்னாலேயும் அவனை மாற்றுவேன் அப்படின்னா அவன் மொத்த குணத்தையும் பிரபஞ்சம் ரிவீல் பண்ணிடும். ஐயோன்னு உணர்ந்து எஸ்கேப் ஆனால் ஓகே. சில பேர் இந்த காலத்தில் எல்லாரும் தான் குடிக்கிறாங்க, என் காதலின் பலத்தை வைத்து அவன் குடிப்பதை நிறுத்துவேன், இப்படியெல்லாம் சொல்லணும். இந்த வார்த்தைக்காகத்தான் பிரபஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்துச்சு. இதை பாருப்பா, நீ ஆசைப்படுறாள் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னு பிரபஞ்சம் சொன்னாலும் நாம் மனசை மாற்றிக்காமல் ஃபிக்ஸ் ஆகிட்டா, நாளைக்கு அவன் குடிச்சிட்டு வந்து அடித்தான்னா பிரபஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னா, என்னடா செல்லம், நீ தானே அவனை நான் மாற்றுவேன்னு சொன்னேன், இன்னும் நீ மாற்றலையாடா செல்லம் அப்படின்னு நக்கலாக கேட்கும். திஸ் இஸ் வாட் பிரபஞ்சம். பேபால்னு சொன்னியே, வச்சு செய்வானுங்க. நீ இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பிரபஞ்சம் வெயிட் பண்ணும். பரவாயில்லேன்னு நீ சொல்லணும்.
அதையும் நீ சொல்லிட்டேன்னா எஸ், நவ் யூ ஆர் ரெடி. இப்போ நீ கேட்ட வேலை, நீ கேட்ட பையன் பக்கத்தில் கொண்டு வரும். அப்புறம் நீ திண்டாடுவ. அது வேற பிரச்சனை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் இப்படி தான் நமக்கு புரிய வைக்க பார்க்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் இதை அப்ளை பண்ணி பாருங்க. நாம் கேட்குறத விட்டுட்டு வேற ஒன்று பிரபஞ்சம் காட்டுதுன்னா அதான் ஹையர் இன்டெலிஜென்ஸ். புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.